கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. இந்த வேதத்தினால் நம்முடைய கண்கள் தெளிவாகணும். வேதத்தினால் யாருடைய கண்கள் தெளிவாகிறதோ அவர்களால் மட்டுமே கரையில்லா வாழ்க்கை வாழ முடியும். கரையில்லா வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, வேதத்தினால் கண்கள் தெளிவாகணும். கண்கள் தெளிவாகிறது என்பது நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் வஞ்சித்து பழத்தை பறித்து சாப்பிட வைப்பான். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டது என்னாச்சு? கண்ணு திறக்கப்பட்டது. கண்ணு திறக்கப்பட்டது. இந்த கண்ணுக்கு என்னது மறைக்கப்பட்டது தெரியுமா? மகிமை மறைக்கப்பட்டது. இந்த கண்கள் திறக்கப்படுவதற்கான பல வழிகள் இருக்கிறது. அதுவும் ஃபர்ஸ்ட் கண்களை எப்படி திறந்தார் தெரியுமா? ஆதாமின் கண்கள் முதல்ல எப்படி திறக்கப்பட்டது? இப்ப திறந்தீங்க பாருங்க. அப்படிதான். அப்படி அவன் திறந்த போது அவன் முதல்ல யாரை பார்க்கறான் தெரியுமா? இந்த பூமியில முதல் மனிதன் முதல்ல பார்த்தது யார? அவர்தான் பார்க்கிறான். ஆனா பிசாசினால் கண் திறக்கப்பட்ட போது அவனால யாரை பார்க்க முடியல தெரியுமா? தேவனை பார்க்க முடியல. இந்த கண் திறக்கிறதுக்குன்னு நிறைய பேர் நிறைய செய்யறாங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க அகக்கண் திறக்கப்படும். திறந்து இருக்க கண்ணே தெரியல ஒழுங்கா. கண் கண் அவன் சொல்றான், இது நீ அது வந்து புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது, பார்வைக்கு. ஓகே, கண்ணு திறந்தாச்சு. கண்ணு திறந்ததும் கர்த்தரை அவனால பார்க்க முடியலையே. வேதத்தினால் நம் கண்கள் தெளிவாகணும். வேதத்தினால் நம்முடைய கண்கள் தெளிவாகட்டும். ஹல்லேலூயா. பவுலின் கண்களை மூடி இருந்த செதில்கள் கீழே விழுந்த போது அதுக்கு முன்னாடி அவன் பார்த்திருந்த, ரொம்ப பெருசா பார்த்திருந்த நிறைய காரியத்தை அதுக்கு அப்புறம் குப்பேண்டான். குப்பேண்டார். அப்ப நம்ம கண்ணு தெளிவாயிட்டுன்னு வைங்களேன், நம்ம இப்ப எதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் அதாவது சின்ன வயசுல கேக்குக்கு ஃபைட் பண்ணவங்க யாரா இருக்கீங்களா? கேக்குக்கு எல்லாரும். அதனாலதான் நீங்க கோரஸா கை தூக்காம இருக்கிறீங்க. இப்போ வளர்ந்து 30, 40, 50 வயசு, உங்க வயசு சொல்ல வேண்டாம். இப்போ கேக்குக்கு சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குல்ல, அப்படி இருக்கும். சில நாங்க இப்பவும் சண்டை போடுவோம். ஒரு காலத்துல நமக்கு எதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ். என் பென்சிலை உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவோம்ல. இப்போ பென்சிலே கிடையாது. ஒரு காலத்துல நமக்கு அப்படி தெரிஞ்சதெல்லாம், ஐயா இதுக்கா ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கா சண்டை போட்டோம். என் டிபன் பாக்ஸை திறந்து முட்டையை எடுத்துட்டான். அத ஒரு காலத்துல நம்ம சண்டை எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்போ இதுக்கா சண்டை. இந்த கண்ணு திறக்கப்படணும். கண்ணு திறந்திருக்கு, ஆனா கண்ணு தெளிவில்லை. நீ என்னத்தை காண்கிறாய்? இதோ மனிதர்களை மரம் போல. சில சர்வீஸ் அட்டன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிலெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. என்ன காட்டு அடிச்சாலும் நாங்க அசைய மாட்டோம். மனிதர்களை உடனே ஆண்டவர் சரி சரி அவ்வளவா அது தெரியுதில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விடல. தெளிவு. வார்த்தை தான் ஜீசஸ். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பர்திமையிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் 5 ரூபா போடுறாங்க, நீங்க ஒரு 50 ரூபா போட்டீங்கன்னா அப்படி கேட்கல. நான் பார்வை அடைய வேண்டும்.
உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் ஆமென். கர்த்தர் காதுகள் திறந்திருளும். காதுகள் ஆமென் ஆமென். கர்த்தரும் குரல் கண்களை தெளிவாக்கும் கர்த்தருடைய வேதம். இந்த கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவாக்கும்னா, இப்போ கண்ணு வலி ஆகட்டும், கண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கட்டும், கேட்ராக்ட்லாம் நடக்கும்ல, அது இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு டிராப், ஒரு மெடிசின் கொடுப்பாங்க. எதுல ஊத்துறதுக்கு? எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க ஊத்தணும்? சும்மா சொல்லுங்க. 1 hour ஒருக்க என்ன பண்ணணும்? அப்படி ஊத்திட்டு அப்படி ஏதோ போதேறி கிடக்கிறது மாதிரி அப்படி கிடப்பாங்கல்ல. இப்படி இருக்கணும் பைபிள் கூட. கண்ணு தெளிவா இல்லைன்னா என்னதான் பிஸியா இருந்தாலும் ஒரு 10 minutesல வாரேன். எதுக்கு தெரியுமா? வானத்தை அண்ணா அந்த பார்த்து அப்படி ஊத்திட்டு அப்படி கிடக்குறாங்கல்ல. இப்படி பைபிள் கூட நமக்கு பழக்கம் இருக்கணும். அப்படி ஊத்திட்டுலாம் எழும்ப மாட்டாங்க. ஒரு 10 minutes ஆகுது. ஏன்னா அந்த கண்ணு அப்பதான் தெளிவாகும். நம்ம ஒருவேளை படிக்கிறது ஏதோ சீகன் பாலுக்கு தம்பி மாதிரி ஃபீல் பண்ணும். யாரு சீகன் பால்? பைபிள் எழுதினவர். அதுவும் படிச்சு ஒரு வசனம் டைரியில எழுதிட்டோம், அவ்வளவுதான். அடுத்து சபை தொடங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த கண்ணு தெளிறது வர இந்த டிராப் 1 hour ஒருக்க விடுங்க, 2 hours ஒருக்க விடுங்க. இப்படி வேதத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு, ஒரு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ணு தெளிவாகும். என் கண்ணு தெளியணும். எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி, இந்த தாம்னு யார சொல்றாருன்னா பிதாவாகிய தேவனை, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று கொஞ்சம் புரிஞ்சுதா? ஏதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவினிடத்துல என்னெல்லாம் வல்லமையை காட்டினாரோ அதே வல்லமைய என்கிட்டையும் காட்டிட்டு இருக்கிறார் என்பதை அறிவதற்கு கீழே சொல்றார், பிரகாசம் உள்ள மனக்கண்களை. எனக்கு ஏதாவது ஒரு வல்லமை காட்டினா போதும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்றாரு, உன் கண்ணு தெளிந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உன்னில் வெளிப்படுகிற வல்லமை எந்த வல்லமை தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவினிடத்திலே அந்த அளவுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்க காரணம் என்ன? காரணம் என்ன? இவரில் நான்
பிரியமா இருக்கிறேன். அப்ப இந்த கண்ணு தெளியும் போது நான் எதை பார்ப்பேன் தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பை பார்ப்பேன். அதுதான் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதனுடைய 18 முதல் சகல பரிசுத்தவான்களோடு கூட 15 வாசித்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூண்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அறிவுக்கு எட்டாது அந்த அன்பை ஹல்லேலூயா, அது எவ்வளவு சொன்னாலும் எட்டாது. அது அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வரும்போதுதான் கிறிஸ்துவினிடத்துல என்ன கிரியையை பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணினாரோ அதே கிரியை அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது அவருடைய குமாரனுடைய சாயலா இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்தார். எபிரேயருக்கு எழுதும் போது அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது அப்படின்ற. அதை எப்படி சொல்ல வர்ணிக்க? பிதாவாகிய தேவன் குமாரனை நம்மை போல மாற்றுகிறார், நம்மை குமாரனாகிய கிறிஸ்துவ போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இங்க அவர் வெளிப்படுத்தின அவருடைய மகத்துவம் என்ன தெரியுமா? குமாரனாகிய கிறிஸ்துவை இறங்க பண்ணுகிறார், நம்மையோ ஏற பண்ணுகிறார். அதனாலதான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள். இந்த கண்கள் நமக்கு தெளிவாகணும். ஒரு வீட்டுக்கு எப்படி விளக்கு முக்கியமோ அதே போல ஒரு மனிதனுடைய சரீரம் என்கிற கூடாரம், வாழ்க்கை என்கிற வீட்டுக்கு இந்த கண்கள் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணு இருண்டுட்டுனா அந்த வீடே இருண்டு விட்டது. எனவேதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்க. கண்களை தெளிவாக்க அந்த சொட்டு மருந்த மனசுல வச்சுக்கோங்க. அடிக்கடி அடிக்கடி உங்க கூடவே பைபிள் எப்பவுமே இருக்கணும். சில இடத்துக்கு பைபிள் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா உங்க போன்ல பைபிள் வச்சுக்கலாம். அதுல நீங்க அடிக்கடி ஒரு வசனத்தை பார்த்துட்டே இருக்கணும். உங்களை பார்த்து அடிக்கடி போன் நோன்றவங்க மாதிரி தான் இருக்கு. அவன் அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பார்க்கறாங்கன்னு பக்கத்துல வந்து பார்த்தா என்ன பார்த்துட்டு இருக்கணும்? என்ன பார்க்கணும்? வசனத்தை பார்க்கணும். இப்படி அடிக்கடி பார்க்க 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 பார்த்துட்டு அந்த ஒரு வசனத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி நினைக்கணும். அந்த வசனத்தை ஒரு 2-3 வாட்டி கொஞ்சம் அப்படி நினைக்கணும். அவன் இப்படி நீங்க ஒரு நாள்ல அடிக்கடி இந்த சொட்டு மருந்தை ஊத்திட்டீங்க, கொஞ்ச நாள்ல பாக்குறேன் நம்ம மாத்தி கண் ஹாஸ்பிட்டலுக்கு. எஸ், இன்னைக்கு டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, இன்னைக்கு ஐ டாக்டரா நின்று நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இந்த கேட்கிற எல்லாருடைய கண்கள் தெளிவாவதாக. நெகேமியா 8வது அதிகாரத்துல அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எஸ்ரா எல்லாரும் அந்த நியாய பிரமாணத்தை கொண்டு வராங்க.